டெட் எக்ஸாம்க்கு வரக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஹி செட் டு மிஸ்டர் ஒய், இன்வெர்டர் கமால பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இசட் வில் லீவ் ஃபார் இஸ் நேட்டிவ் பிளேஸ் டுமாரோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா செட் டு வந்தாவே நம்ம என்ன பண்ணோம், டோல்டு தான் எழுதணும் ஃபர்ஸ்ட். அது ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமா இன்வெர்டர் கமாலாம் ரிமூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், தட்டு சேர்க்கணும். கிளியரா? ஒரு ஸ்டெப்பா பார்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும் அப்பதான். நெக்ஸ்ட் அப்படியே மிஸ்டர் இசட் அப்படியே போட்டுருங்க. வில் வந்து என்ன ஆகும்னா உட் ஆயிடும். சரிங்களா? அப்படியே பார்த்து எழுதுங்க. லீவ் ஃபார் இஸ் நேட்டிவ் பிளேஸ் டுமாரோ என்ன ஆகும்னா உங்களுக்கு த நெக்ஸ்ட் டே. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. செட்டு வந்து டோல்டு, அப்புறம் கமா இன்வெர்டர் கமா ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், தட்டு சேர்க்கணும். தட்டு சேர்த்தாச்சு. அப்புறம் கொஸ்டின் பார்த்து மிஸ்டர் இசட் அப்படியே எழுதுங்க. வில் வந்து என்ன ஆகும்னா உட் ஆயிடும். வில்லின் ஆயிடும் உட். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து எழுதிட்டு டுமாரோ வந்து த நெக்ஸ்ட் டே. இவ்வளவுதான். இது ரெண்டு தான் மாத்த விட இந்த ரெண்டு தான். அப்புறம் தட்டு சேர்க்கணும். சரிங்களா? அப்போ he told Mr. Y that Mr. Z would leave for his native place the next day. The positive form of Ramesh is இதனுடைய பாசிட்டிவ் ஃபார்ம் கேக்குறாங்க. சரிங்களா? ரமேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வில்லேஜஸ். இப்ப இது வந்து உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது இப்போ வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் கேட்கறாங்க. இதனுடைய பாசிட்டிவ் ஃபார்ம் கேட்கறாங்க. அப்படின்னா இது வந்து செகண்ட் டைப். நோ அதர் வந்தாவே செகண்ட் டைப். இது செகண்ட் டைப்ல பார்க்கும்பொழுது எப்பயுமே பாசிட்டிவ் ஃபார்ம்னாவே உங்களுக்கு ஆஸ், அட்ஜெக்டிவ், ஆஸ் தான் வரும். அது இல்லாம வந்து எதுலையுமே டைப் 1 டைப் 2 டைப் 3 எல்லாத்துலயுமே ஆஸ், அட்ஜெக்டிவ், ஆஸ் தான் வரும். ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா நோ வந்தா இது வந்து நெகட்டிவ். நோ வந்தாவே என்ன வரும்னா உங்களுக்கு சோ தான் வரும். நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாவே சோ, அட்ஜெக்டிவ், ஆஸ். கிளியரா? அப்போ செகண்ட் டைப் இது. நோ அதர் மேன் இன் த வில்லேஜ் இஸ் சோ ஸ்ட்ராங் ஆஸ் ரமேஷ். இந்த த ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது fill in with the correct phrase. The air hostess instructed the passengers to fasten the seat belts during the. எப்போ வந்து ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க பெல்ட் போட சொல்லி? டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால டேக் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர். Which of the following sentence have gerunds? Gerunds நாவே verb plus ing. எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. இப்போ வந்து பாருங்க இதுல எது வந்து gerund கேக்குறாங்க. They began playing, verb plus ing இருக்கா? இது to play வந்து infinitive. infinitive என்ன சொன்ன நானு, verb 2 plus verb. infinitive வந்து 2 plus verb வரும். இது பாருங்க we prefer to take tea. அப்போ இதுவும் infinitive 2 plus verb. we prefer taking ing இருக்கா? அப்போ இது gerund. அப்போ இதுவும் தான் gerund. ஏவும் டியும் தான் gerund. கரெக்ட். fill the blanks with suitable infinitive. infinitive 2 plus verb. இங்க பாருங்க he is supposed அது அவன் இருந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம் அப்படின்னா. supposed dash for his examination now வந்தாவே இது வந்து கண்டினியூஸ். ஒரு சென்டென்ஸ் இன்னும் முடியல, கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ he is supposed to be studying. இதுதான் கண்டினியூஸ் ஃபார்ம். இங்க to study கூட infinitive தான். ஆனா வந்து to be studying தான் இங்க வரும். he is supposed to be studying. ஏன்னா இங்க வந்து கண்டினியூஸ் now இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ing ஃபார்ம் தான் வரும். fill in with the correct regular verb. regular verbனாவே looked, watched, இந்த மாதிரி ஈடியோ இல்லைன்னா வெறும் டியோ இருக்கிறதா வந்து ரெகுலர் verb. இவன் கேட்கறது இங்க ரெகுலர் verb கேட்கறான். இதெல்லாம் வந்து irregular verb. இது எல்லாமே went, forgot இதெல்லாம் வந்து irregular verb. இடத்துல பாத்தீங்கன்னா broke வரும். இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு irregular verb. இப்ப இங்க both the officer and the worker visited. ed இல்ல d வர்றதுதான் ரெகுலர் verb. transform the following exclamatory sentence. இது வந்து எக்ஸ்கிளமேட்டரி, என்ன எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்குல்ல அதனால, into assertive. assertive என்னது உங்களுக்கு expresses opinion, அப்புறம் expresses opinion இல்ல shares information. அப்போ என்ன வரும் இங்க, இது assertiveனா அதுதான். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சி தான் கரெக்ட் ஆன்சர். சி வந்து உங்களுக்கு it was a spectacular goal. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
the negative form of the mission is accomplished is. இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம்னாவே நாட் தான் வரும். அப்போ இந்த இடத்துல the mission is not accomplished. இதான் கரெக்ட். டி, cannot you find me some place convenient for laying my eggs. இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன மார்க் சொல்றாங்கன்னா சாதாரணமா ஸ்டேட்மெண்ட் ஃபார்மா மார்க் சொல்றாங்க. சரிங்களா? the statement form of this interrogative sentence. ஸ்டேட்மெண்ட்னாவே உங்களுக்கு வந்து இப்போ இம்பேரட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமாண்ட் இல்ல ரெக்வஸ்ட் இல்ல வந்து பீஸ் ஆஃப் அட்வைஸ் இல்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து WH கொஸ்டின், இது வந்து டைரக்டா சொல்றது, இதுல எல்லாம் இது வராது. சரிங்களா? இதுல இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனா இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து சர்ச் கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ் தான் இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இது கரெக்டான டி தான். சூஸ் த கரெக்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். யூ லீவ் டுடே. இம்பேரட்டிவ் அப்படின்னாவே உங்களுக்கு பீஸ் ஆஃப் அட்வைஸ் வரும், இல்ல வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட நீங்க கொடுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லலாம். இல்ல வந்து கமாண்ட் ரெக்வஸ்ட். நம்ம ரெக்வஸ்டோ இல்ல இது கமாண்டா கூட எடுத்துக்கலாம். யூ லீவ் டுடே என்ன, இது சப்ஜெக்ட் எப்பயும் வராது, இல்ல வந்திருக்கு அவ்வளவுதான். ஆனா கமாண்டா கூட எடுத்துக்கலாம். இது வந்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். செலக்ட் த கரெக்ட் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இது சப்ஜெக்ட், இது வேர்பு, ஃபுல்லா வேர்பு, இது வந்து ஆப்ஜெக்ட். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? த எனிமி தான் வரும். அப்போ த எனிமி எப்பயுமே ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும், த எனிமி. அப்புறம் என்ன வரும்? வேர்ப் எடுத்து எழுதணும். வேர்ப்ல பாத்தீங்கன்னா பீன் இங்க வராது. அப்போ த எனிமி ஆஸ் டிஃபீட்டட் ஆர்மி. அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? சி தான் கரெக்ட் ஆன்சர். த எனிமி ஆஸ் டிஃபீட்டட் ஆர்மி. Find out the correct tense of the form of the verb. Okay. இத பாத்தீங்கன்னா I got up, இதுலயே past tense வந்துச்சு. I got up early and had a தான் வரும். ஏன்னா past tense வரும். இப்ப have வந்து presentல வரும், இது வந்து continuousல வருது, இங்க வராது. had a shower. Which of the following British English words are correctly paired with the American English words? Okay. இப்போ ஸ்பேனருக்கு ரெஞ்ச், இது கரெக்ட், இது ரெண்டு வராது. இப்போ இந்த ஹேர் ஸ்லைடு பேரட், இது கரெக்ட். இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு சேம். அதனால வந்து 1ம் 4ம் தான் சேம். பி தான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த அப்ரிவேஷன் BDA ஸ்டாண்ட் ஃபார், இதெல்லாம் வந்து 6 to 10th இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. புக் பேக் இருக்கிறது எல்லாம் படிச்சுக்கோங்க நீங்க. BDAனா வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். கேர்ஃபுல், கேர் வந்து உங்களுக்கு வேர்ப். அப்போ வந்து இதோட சேர்றதால இது வந்து அட்ஜெக்டிவ். அப்போ வந்து என்னென்ன வரும் உங்களுக்கு? அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப். கேர் வந்து வேர்ப் இங்க. சரிங்களா? அப்போ இதுதான் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப். இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ வேர்ப். டீச், டீச்சர். டீச்சர் வந்து உங்களுக்கு இதுல இருந்தா வருது டீச். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு என்ன வருது இப்போ? நவுன். அப்போ இது வந்து வேர்ப். அப்போ வேர்ப் ஃபார்ம்டு ஃப்ரம் எ நவுன். இதுல இருந்து இது வருது, இது நவுன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரைட்டர். இது வந்து ரைட். இப்போ வேர்ப்ல இருந்தா நவுன் வரும் இங்க. அப்போ சீக் வந்து உங்களுக்கு செகண்ட் வந்து நவுன். இது நவுன், இது நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் த வேர்ப். இதுல இருந்து இது வந்தது. ஓகேவா? கைண்ட்னஸ், இது பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஃபுல்லாவே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். சரிங்களா? இந்த இதுல இருந்து என்ன வருதுன்னா உங்களுக்கு நவுன்ல இருந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ் வருது. சரிங்களா? அப்போ தேர்ட் ஒன் noun formed from the, இது abstract noun full noun formed from an adjective.